Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க வந்த தூய்மை பணியாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது. சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க வந்த தூய்மை பணியாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கின்றோம். விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், வணக்கம். சொல்லுங்க, தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சென்னை ரிப்பன் மாளிகையில். விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. வணக்கம் திவ்யா. தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டத்தினுடைய நிரந்தர தீர்வு என்பது தற்போது வரை கிடைக்கப்படாத வகையில் அவர்களுக்கான அந்த பணியினையாவது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்திதான் இன்றைக்கான இந்த சம்பவம் என்பதும் நடந்திருக்கிறது. குறிப்பாக மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்களை தங்களை மீண்டும் அந்த மண்டலங்களிலேயே பணியமர்த்த வேண்டும் என்று கூறி சென்னை மாநகர ஆணையரிடம் மனு அளிக்க வந்திருந்தனர். அவர்களை மாநகராட்சி அலுவலகத்திற்கு உள்ளே நுழைய விடாமல் வெளியேவே தடுத்து நிறுத்தி கைது செய்து வரக்கூடிய காட்சி என்பதுதான் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. முக்கிய பிரதான கோரிக்கையாக அவர்கள் வைப்பது தனியார் மயப்படுத்துவதை கைவிட வேண்டும் மற்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற 2 முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்திதான் தற்போது வரையிலுமே அவர்களுடைய போராட்டம் என்பதும் பல கட்டங்களாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த போராட்டத்தை பொறுத்த வரையிலுமே மனு அளிக்க வந்த தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செய்திருப்பதும் பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களை இந்த ரயில் நிலையம், அதாவது சென்ட்ரல் ரயில் நிலையம் வழியாக வரும் பொழுது காவல்துறையினர் இதற்கு முன்பாகவே ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருந்த பேருந்தில் ஏற்றப்பட்டு அவர்கள் சமுதாய நலக்கூடங்களுக்கு அழைத்து செல்கின்றனர். தொடர்ச்சியாக ரிப்பன் மாளிகை வெளியே ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டு வருகின்றனர். கீழ்ப்பாக்கம் மற்றும் அதே போல அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சி கோரிக்கையாக இருக்கக்கூடிய நிலையில் உயர்நீதிமன்றமும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அந்த அடிப்படை ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதே போல ஒரு புறம் இருக்க மறுபுறத்தில் தனியார் ஒப்பந்த நிறுவனத்திடமிருந்து 400 தூய்மை பணியாளர்கள் தற்போது வரையிலுமே பணிக்கு வரவில்லை. அவர்கள் பணிக்கு வரவில்லை என்றால் மாற்றப்படுவார்கள் என்ற எச்சரிக்கை என்பதும் விடுத்திருக்கின்றனர். தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்ட போதும் அவர்களுக்கான அந்த தனியார் ஒப்பந்தத்தில் தான் பணி செய்ய வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்த நிலையில் அந்த மாதிரியான பதில்களையும் கொடுத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை ஓயாவிடில், எங்களுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்காவிடில் இந்த போராட்டம் முழுமையாக தொடரும் என்று தெரிவித்திருக்கின்றனர். திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் இந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் தொடர்ச்சியாக தற்போது 3 மாத காலமாக பணி இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு எங்களுடைய மண்டலங்களிலேயே பணியை தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கின்றனர். வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை ஆங்காங்கே வைத்து கைது செய்து வாகனங்களில் ஏற்றி அழைத்து செல்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த மாநகராட்சி அலுவலகத்தை சுற்றிலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் போராட்டத்தில் இல்ல மனு கொடுக்க வந்தவர்கள், அதாவது வரக்கூடியவர்களை அனைவரையுமே கைது செய்யக்கூடிய நடவடிக்கையாக தான் இந்த நடவடிக்கை என்பதும் பார்க்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களையும் வலுக்கட்டாயமாக இந்த காவல்துறையினர் தொடர்ச்சியாக கைது செய்து நடவடிக்கை என்பதையும் எடுத்து வருகின்றனர். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை என்பதும் முக்கியமாக வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரக்கூடிய நிலையில் 5-6 மண்டலங்களில், அதாவது ஒரு மண்டலங்களில் மட்டுமே 3000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியில் தேவைப்படக்கூடிய நிலையில் தற்போது வரையிலுமே 1000 பணியாளர்கள் மட்டுமே வேலைக்கு செய்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை வேற தொடங்க இருக்கிறது. அதனால் தூய்மை பணியாளர்களுடைய பணி என்பது சென்னை மாநகராட்சியில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் இவர்களுடைய பணியை அந்த மண்டலங்களிலேயே மாநகராட்சி வழங்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். எங்களுக்கான போராட்டம் என்பது தற்போது வரையிலுமே எந்த ஒரு நீதியும் கிடைக்கவில்லை என்றும், தாங்கள் போராட்டத்தில் முற்பட்டாலும், அதாவது போராட்டத்தில் முற்படாமல் மனு கொடுக்க வந்தாலும் கூட எங்களை கைது செய்து அடைத்து வைக்கின்றனர் என்றும் குற்றம் தெரிவித்திருக்கின்றனர். எங்களுடைய குறைகளை கேட்பதற்கு மாநகராட்சி செவியில் அதிகாரிகள் யாரும் செவியில் விழவில்லை என்றும், அதே போல அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் ஓயாது என்றும் மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவர்களுடைய இல்லங்களிலும், அதே போல அமைச்சர் இல்லங்களிலும், ஆணையர் இல்லத்திலும்
தலைமைச் செயலகம் முன்பும் இந்த போராட்டம் அடுத்த கட்டமாக தொடரும் என்பதை வலுக்கட்டாயமாக இந்த கைது செய்யக்கூடிய காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடக்கூடிய வகையில் தான் தூய்மை பணியாளர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய போராட்டத்தை நிறைவு பெறக்கூடிய வகையில் இந்த காவல்துறையினர் ஈடுபட்டாலும் தொடர் போராட்டங்களை முழக்கங்களுடன் எழுப்பி தூய்மை பணியாளர்கள் தற்போது இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டு வருவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்களை இங்கு கைது செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அருகில் இருக்கக்கூடிய எழும்பூர் சமுதாய நலக்கூடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய காவல்துறையினர் தற்போது வரையிலுமே வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே கைது செய்து வருகின்றனர். இதுவரையிலுமே 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்து அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய காவல்துறையினரும் தொடர்ச்சியாக இவர்களுடைய போராட்டத்திற்கு அதாவது மனு கொடுக்க உள்ளே வருபவர்களையும் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். மாநகராட்சி அலுவலகத்தை சுற்றிலுமே அதாவது 2 புறங்களிலுமே அதாவது நேரு உள் விளையாட்டரங்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த வழியிலும் அதே போல சென்ட்ரலுக்கு வரக்கூடிய வழியிலும் 4 புறங்களிலுமே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் தற்போது தூய்மை பணியாளர்கள் யாரேனும் இந்த மாநகராட்சி உள்ளே அலுவலகத்திற்கு உள்ளே நுழைய முற்பட்டால் அவர்களை கைது செய்ய தயாராக இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளிக்க வந்த தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.